கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் ஹம்பாந்தோட்டை நகர சபையின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து போலீஸ் தடுத்து வைத்திருந்தவர் மீது தாக்குதல் நடத்தியதாக இவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. சந்தேக நபர் இன்று ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் WS வீரசிங்கவிடம் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் இன்று வாக்குமூலம் பதிவு செய்து வருகின்றனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக இந்திய கடலோர பாதுகாப்பு படை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. பாக்கு நீரிணையில் மீன்பிடிப்பதற்காக தமிழகத்திலிருந்து செல்லும் மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தலிலும் ஈடுபடுவதாக இந்திய கடலோர பாதுகாப்பு படையின் பிரதி பணிப்பாளர் KR நாட்டியால் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட முறைமைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாலும் இலங்கை மீனவர்களுடன் நடுக்கடலில் மோதலில் ஈடுபடுவதாலுமே அவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை சுமார் 36,800 தடவைகள் இந்திய மீனவர்களின் படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்துள்ளதாகவும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ள இந்த விடயங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கம் கூட இத்தகைய குற்றச்சாட்டுகளை தமக்கு எதிராக முன்வைக்கவில்லை என ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் S. எமிரேட்ஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்திய கடலோர காவல்படை மீனவர்களுக்கு எதிராக மீனவர்கள் இதுவரை அப்படிப்பட்ட தவறை செய்யாம இருந்த போதுதான் இப்படிப்பட்ட ஒரு தவறுதல் மீனவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கோர்ட்ல தாக்கல் பண்ணது மீனவர்கள் மத்தியில கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. மீனவன்னா மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும், கடத்தல் பண்றவன் மீனவனே கிடையாது, அவன் கடத்தல்காரன். ஆனா அவனையும் உண்மையான மீனவனையும் ஒண்ணு சேர்த்து இந்திய கடலோர காவல்படை இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்குது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதுக்கு இந்திய அரசாங்கம் உடனடியா மன்னிப்பு கேட்கணும் மீனவர்கள்ட்ட. இலங்கை அரசாங்கம் கூட இதுவரை தமிழக மீனவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை இதுவரை வைக்கல. மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வர்றாங்க, அது தடுக்கணும், அது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லித்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்படி போதைப் பொருள் கடத்துறதாகவும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துறதாகவும் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இதுவரை இலங்கை அரசாங்கமோ இலங்கை கடற்படையோ சொன்னது கிடையாது. ஆனா இந்திய கடற்படை இப்படி சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. உடனடியா அதை வாபஸ் வாங்கணும். இல்லைன்னா தமிழகம் தழுவிய போராட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் சார்பு கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கடுமையான போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலையில நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான தமிழக மீனவர்களை இலங்கையில் சிறையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் படகுகளை பயன்படுத்தி வேறு நபர்கள் கடத்தல்களில் ஈடுபட்டாலும் இந்த நடவடிக்கையுடன் தமிழக மீனவர்களுக்கு தொடர்பு இல்லை என நிரபராதி மீனவர் விடுதலை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.